கோவிலுக்குள் சத்தம் போடாதீர்கள். கோவிலுக்கு போவது மன அமைதிக்காக. அங்கு போய் அமர்ந்து கொண்ட நமது குடும்ப கதைகளை எல்லாம் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பேசிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவம். இதற்காகத்தான் வழிபாட்டில் கூட சில விதிமுறைகளை முன்னோர் வகுத்துள்ளனர். கோவிலுக்குள் சென்று எல்லார் காதிலும் விழும்படி மந்திரம் உச்சரிப்பது, ஜபம் செய்வது ஆகியவற்றை வாசிகம் என்பர். சொல்பவர் காதில் மட்டும் விழும்படி செய்வது உபாம்சோ. மனதிற்குள் சொல்வது மானசம். வாசிகம் 1 மடங்கு பலன் தரும். உபாம்சோ 100 மடங்கு பலன் தரும். மானசம் 1000 மடங்கு பலன் தரும். மொத்தத்தில் சத்தமின்றி செய்வதே சிறந்த வகை ஜபம் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. இறைவனை வணங்குவதற்கே இவ்வளவு கட்டுப்பாடு இருக்கும் போது கோவில்களில் அமர்ந்து கொண்டு தேவையற்ற கதைகளை பேசுதல், அரசியல் பேசி அடிதடி நடத்துதல் போன்றவற்றையெல்லாம் நாம் செய்வது மிகப்பெரிய பாவம் என்பதை உணர வேண்டும். சத்தமில்லாத இடத்தில் யுத்தம் வர வாய்ப்பில்லை.